Data Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் list methods in Python. So நம்மளுடைய previous வீடியோல சில methods டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ரிமைனிங் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். So ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போற மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட். ஷார்ட் மெத்தட் எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க லிஸ்ட்ல கொடுத்துருக்க எலிமெண்ட்ஸ் அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன யூஸ் பண்ணலாம்? ஷார்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரிவர்ஸ். ஸோ ரிவர்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் ஆப்போசிட் டு த ஷார்ட். ஸோ நீங்க கொடுத்துருக்க எலிமெண்ட்ஸ் வந்து என்ன ஆகும்? டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸ்டெண்ட். எக்ஸ்டெண்ட் மெத்தட் எதுக்காக? ஸோ வந்துட்டு நீங்க கொடுக்குற எலிமெண்ட்டை லிஸ்டோட எண்ட்ல வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோல இன்சர்ட் மெத்தட் பார்த்துருக்கோம், அப்பண்ட் மெத்தட் பார்த்துருக்கோம். ஸோ இன்சர்ட்ல நீங்க ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். அப்பண்ட்ல வந்துட்டு நீங்க கொடுக்குற ஸ்ட்ரக்சரோட வந்துட்டு எலிமெண்ட்ஸ் ஆட் ஆகும். ஸோ நீங்க லிஸ்டாகவோ டப்லாகவோ கொடுத்தீங்கன்னா அப்படியே அந்த ஸ்ட்ரக்சரோட எலிமெண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். பட் எக்ஸ்டெண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க கொடுக்குற எலிமெண்ட் வந்து ஒன் பை ஒன்னா எவ்வளோ எலிமெண்ட்ஸ் கொடுத்தாலும் ஆட் பண்ணணும் கரண்ட் லிஸ்ட்ல. ஸோ நம்ம இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கொடுக்க போற லிஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா எஸ் லிஸ்ட் கொடுக்குறோம். ஸோ எஸ் லிஸ்ட்ல ஸோ நம்பர்ஸ் வந்துட்டு நான் சஃபல் பண்ணி கொடுக்குறேன். 7 இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இப்போ அதை நீங்கள் நார்மலாக பிரிண்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் எப்படி கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஷார்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஒரு ஷார்ட் மெத்தட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்? அசெண்டிங் ஆர்டர்ல பிரிண்ட் ஆகும். ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், திருப்பி ஒரு தடவை பிரிண்ட் பண்ணாதான் என்ன ஆயிருக்குன்றது நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாமே என்ன ஆயிருக்கு? அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஸ்மாலர் டு ஹையர் வேல்யூஸா வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, இப்போ ரிவர்ஸ்க்கு என்ன பண்ணணும்? சேம் இதே மாதிரி தான் ரிவர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரிவர்ஸ் ஆஃப் கொடுத்துட்டு திருப்பி பிரிண்ட் ஆஃப் லிஸ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னாச்சு? ஹையர் டு ஸ்மாலர் நம்பரா வந்துட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஷார்ட் அண்ட் ரிவர்ஸ் மெத்தட். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? எக்ஸ்டெண்ட் மெத்தட். எக்ஸ்டெண்ட் மெத்தட்ல வேல்யூஸை எனக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ நான் ஒரு லிஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல மோர் தென் ஒன் வேல்யூஸை ஆட் பண்ணுறேன். ஸோ 88 ஆல்ரெடி இருக்கு, இருந்தாலும் நான் அதுவும் ஆட் பண்றேன். 11 கொடுத்துருக்கேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் எஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட்ல நீங்க 5 எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. இந்த 5 எலிமெண்ட்ஸும் என்ன ஆயிருக்கு? எஸ் லிஸ்ட்ல ஆட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ 88ன்றது ஆல்ரெடி இருக்கு, நான் ஒன் மோர் டைம் கொடுத்துருக்கேன். கொடுத்தாலும் ரெண்டையுமே எனக்கு அலோவ் பண்ணுது. ஸோ நம்ம இதனாலதான் என்ன சொல்றோம்? லிஸ்ட் அலோவ்ஸ் டூப்ளிகேட் எலிமெண்ட். ஓகே, ஸோ லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ணணும்? டூப்ளிகேட் எலிமெண்ட்டையும் அலோவ் பண்ணணும். பாப். ஸோ பாப் மெத்தட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட்டை வந்து நீங்க லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா எந்த எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணணுமோ அந்த பர்டிகுலர் எலிமெண்ட்டோட இண்டெக்ஸிங் பொசிஷனை நீங்க கொடுக்கலாம். ஓகே, கொடுத்தீங்கன்னா அந்த எலிமெண்ட் மட்டும் என்ன ஆயிடும்? ரிமூவ் ஆயிடும். தட் இஸ் பாப் மெத்தட். நெக்ஸ்ட் லென்த். ஸோ லிஸ்ட்ல டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா லென்த் யூஸ் பண்ணலாம். மேக்ஸ் அண்ட் மின். ஸோ நீங்க கொடுத்துருக்க ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இன்டீஜர் சீக்வன்ஸ் தான் கொடுத்துருக்கீங்க லிஸ்ட் எலிமெண்டா அப்படின்னா அதுல மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நீங்க இந்த மேக்ஸ் அண்ட் மின் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்மளுடைய லிஸ்ட் நேம் வந்து எக்ஸ் லிஸ்ட். எக்ஸ் லிஸ்ட்ல என்ன கொடுக்குறேன்னா நம்பர்ஸ் கொடுக்குறேன். 44, 22, 7, 82. ஓகே, ஸோ இது வந்து என்னுடைய லிஸ்ட். இது நான் வந்து என்ன பண்றேன்? ஆஸ் இட் இஸ் வந்துட்டு பிரிண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? பாப் மெத்தட். ஸோ பாப் மெத்தட்ல நார்மலா பாப் கொடுத்துட்டு எனக்கு செகண்ட் இண்டெக்ஸிங் பொசிஷன்ல இருக்க எலிமெண்ட் வேண்டாம். ஓகே, ஸோ அப்போ நான் 2 வந்து பொசிஷன் இங்கே கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ அந்த எலிமெண்ட் ரிமூவ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றது. ஸோ பார்த்தீங்கன்னா செகண்ட் இண்டெக்ஸிங் பொசிஷன்ல எனக்கு 67 இருக்கு. அந்த எலிமெண்ட் எனக்கு இங்கே ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா எக்ஸ்லிஸ்ட் டாட் ஓப்பன் மட்டும் கொடுப்பேன். ஸோ இப்போ ஆர்குமெண்ட்ஸ் நான் இல்லை பாஸ் பண்ணலையே, எரர் வருமா அப்படின்னு கேட்டால் வராது. ஸோ நீங்க லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எய்தர் இண்டெக்ஸிங் பொசிஷன் கொடுக்கலாம், இல்லை கொடுக்காமலும் அப்படியே இந்த பாப் மெத்தடை யூஸ் பண்ண முடியும்.
ஸோ நீங்க எதுவுமே உள்ள வந்து மென்ஷன் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு லாஸ்ட் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதர் நீங்க பொசிஷன் கொடுக்கலாம் இல்லை கொடுக்காமலும் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், லென்த். ஸோ லென்த்தை பொறுத்த வரைக்கும் print of len of x list. ஸோ எக்ஸ் லிஸ்ட்ல எனக்கு எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அட் ப்ரெசென்ட் எனக்கு எவ்வளோ இருக்கு, 4 எலமெண்ட்ஸ் தான் இருக்கு. ஓகே, ஸோ இதுல மேக்ஸிமம் என்ன, ஸோ மேக்ஸிமம் மேக்ஸ் ஆஃப் எக்ஸ் லிஸ்ட். ஸோ இங்க இருக்க இந்த 4 எலமெண்ட்ல எனக்கு எது மேக்ஸிமம், 92. சேம் மினிமம் வந்துட்டு மினிமம் ஆஃப் எக்ஸ் லிஸ்ட். ஸோ மினிமம் என்ன இருக்கு, 22. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம மேக்ஸிமம் வந்து மினிமம் வேல்யூஸ் என்னன்றது கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக். ஸோ அதை நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.